ஏர்லி ப்ரெக்னன்சியில் என்னெல்லாம் மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கணும்னு பார்த்தா கண்டிப்பாக எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் ஃபோலிக் ஆசிட் அட்லீஸ்ட் 5 மில்லிகிராம் டெய்லி எடுத்துக்கிறது நல்லது. எனி பிராண்ட் இஸ் ஓகே. இது உங்கள் குழந்தையோட முதுகு தண்டு வளர்ச்சிக்கும் பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் கொடுக்கறது. அண்ட் வாமிட்டிங் டேப்லெட் வந்து உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனில் வாங்கி வச்சுக்கோங்க. எசென்ஷியலாக டெய்லி அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்றைக்கெலாம் உங்களுக்கு கொமட்டல் ஜாஸ்தி இருக்குது இல்லை வாமிட்டிங் ஜாஸ்தி இருக்குது, உங்களால் டயட் நார்மலாக இன்டேக் பண்ண முடியும், அப்போ நீங்கள் அந்த வாமிட்டிங் மெடிகேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சேஃபாக. ஏர்லி ப்ரெக்னன்சியில் நம்ம என்னெல்லாம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் தேவையில்லை. ப்ரெக்னன்சி இஸ் நாட் அ டிசீஸ். நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நார்மலாக உங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் எல்லாமே கேரி அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் மைல்ட் டு மாடரேட் எக்ஸசைஸ் டெய்லி நீங்கள் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு 20 to 30 மினிட்ஸ் வாக்கிங் வந்து அட்வைசபிள். அண்ட் யோகாவில் மினிமல் ஸ்ட்ரெச்சஸ், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இந்த மாதிரியான மைல்டு எக்ஸசைசஸ் நீங்கள் ஏர்லி ப்ரெக்னன்சியில் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸ்லீப்பிங் பொசிஷன், நிறைய பேர் வீட்டில் வந்து ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொன்னதுமே ஒரு பக்கம் தான் திரும்பி படுக்கணும், உட்காந்து எழுந்து திரும்பணும், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துடும். அந்த மாதிரி எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஏர்லி ப்ரெக்னன்சியில் கிடையாதுங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் எப்படி வேணால் தூங்கிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக படுக்கலாம், சைடில் படுக்கலாம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ நீங்கள் அப்படி படுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் படுக்கணுங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அண்ட் நீங்கள் அப்படியே ரோல் பண்ணிக்கலாம். சைட்ஸ் மாறும் போது அப்படியே உருண்டு படுத்துக்கலாம். உட்காந்து திரும்பணுன்ற அவசியமும் கிடையாது.